ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதோடைய தமிழ் சொல், தூய தமிழ் சொல் என்னன்றது நமக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம்லேயே ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இது செகண்ட் டேர்முடையது. இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரஷ். ஓகேங்களா? ப்ரஷ்ஷுடைய தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா பல் துலக்கி. ப்ரஷ்ஷுடைய தமிழ்ச்சொல் என்ன? பல் துலக்கி. நெக்ஸ்ட்டு சாக்ஸ். நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப போட்டு போகல சாக்ஸ். சாக்ஸ்க்கு காலுறைன்னு சொல்லுவாங்க. சாக்ஸ்க்கு என்னது? காலுறை. அதே மாதிரி டை கட்டிட்டு தான் போவோம். ஸ்கூலுக்கு போகணுன்னா டை போட்டு போவோம். டைக்கு கழுத்துப்பட்டி. டையுடைய தமிழ்ச்சொல் என்ன? கழுத்துப்பட்டி. டையுடைய தமிழ்ச்சொல் என்ன? கழுத்துப்பட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேப்பர். நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, பேப்பருடைய தமிழ்ச்சொல் என்னன்னா வெள்ளைத்தாள். பேப்பருடைய தமிழ்ச்சொல் என்ன? வெள்ளைத்தாள். நெக்ஸ்ட் பாருங்கள், காலிங் பெல். காலிங் பெல்லுடைய தமிழ்ச்சொல் என்னென்னா அழைப்பு மணி. காலிங் பெல்லுடைய தமிழ்ச்சொல் என்ன? அழைப்பு மணி. காலிங் பெல்லுடைய தமிழ்ச்சொல் அழைப்பு மணி. நெக்ஸ்ட் பெட். பெட் இருக்குல்ல, நம்ம தூங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம்ல பெட்டு. பெட்டுடைய தமிழ்ச்சொல் என்னென்னா மெத்தை. பெட்டுடைய தமிழ்ச்சொல் என்ன? மெத்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலைப்பேழை. நிலைப்பேழை அதாவது பீரோ இருக்குல்ல, நம்ம எல்லாருடைய வீட்லேயும் பீரோ இருக்கும். பீரோவுடைய தமிழ்ச்சொல் என்னன்னா நிலைப்பேழை. பீரோவுடைய தமிழ்ச்சொல் என்ன? நிலைப்பேழை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிஸ்டம். கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டருக்கு தமிழ்ச்சொல் என்னென்னா கணினி. கம்ப்யூட்டருடைய தமிழ்ச்சொல் என்ன? கணினி. அடுத்து பாருங்கள், அடுத்து வீலிங் சேர். வீலிங் சேருடைய தமிழ்ச்சொல் என்ன? சுழல் நாற்காலி. வீலிங் சேருடைய தமிழ்ச்சொல் என்ன? சுழல் நாற்காலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவி. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கும், டெலிவிஷன் இருக்கும். டிவியுடைய தமிழ்ச்சொல் என்னென்னா தொலைக்காட்சி. டிவியுடைய தமிழ்ச்சொல் என்ன? தொலைக்காட்சி. அடுத்து பாருங்கள், அடுத்து கப்பு. நம்ம டீ குடிக்கிறதுக்கு கப்பு யூஸ் பண்ணுவோம். அந்த கப்புக்கு இங்கே தமிழ்ச்சொல் என்னென்னா குவளை. குவளைன்னு சொல்லுவாங்க. கப்புக்குடைய தமிழ்ச்சொல் என்னென்னா குவளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம். ஸ்கூலுக்கு எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு போவோம். அந்த யூனிஃபார்முடைய தமிழ்ச்சொல் என்னென்னா சீருடை. யூனிஃபார்முடைய தமிழ்ச்சொல் என்ன? சீருடை. சீருடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டன். பட்டன். பட்டனுக்கான தமிழ்ச்சொல் என்னென்னா பொத்தான். பட்டனுக்கான தமிழ்ச்சொல் என்னென்னா பொத்தான். நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதனால தான் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட்டனுக்கான தமிழ்ச்சொல் என்ன? பொத்தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேட். பேட்டுக்கான தமிழ்ச்சொல் என்ன? மட்டை. பேட்டுக்கான தமிழ்ச்சொல் என்ன? மட்டை. நெக்ஸ்ட்டு பல்பு. பல்புக்கான தமிழ்ச்சொல் என்ன? மின்விளக்கு. பல்புக்கான தமிழ்ச்சொல் என்ன? மின்விளக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்னால் நகரும் படிக்கட்டு. எஸ்கலேட்டருக்கான தமிழ்ச்சொல் என்ன? நகரும் படிக்கட்டு. நிறைய பேர் மாலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான தமிழ்ச்சொல் என்னென்னா நகரும் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இது என்னன்னு சொல்லுங்கள். என்னது இது? சோப்பு. சோப்புக்கான தமிழ்ச்சொல் என்ன? சோப்புக்கான தமிழ்ச்சொல் வழலை கட்டி. சோப்புக்கான தமிழ்ச்சொல் என்ன? வழலை கட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேப்டாப். லேப்டாப்கான தமிழ்ச்சொல் மடிக்கணினின்னு சொல்லுவாங்க. லேப்டாப்கான தமிழ்ச்சொல் மடிக்கணினி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்குக்கான தமிழ்ச்சொல் தோல்பை. ஹேண்ட்பேக்குக்கான தமிழ்ச்சொல் என்ன? தோல்பை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து டெலிஃபோன். டெலிஃபோனுக்கான தமிழ்ச்சொல் என்ன? தொலைபேசி. டெலிஃபோனுக்கான தமிழ்ச்சொல் என்ன? தொலைபேசி. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான தமிழ்ச்சொல் தான் இங்கே ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.